இந்த மாதம் அற்புதமான மாதம் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாயப்பா குழந்தைங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை பயமே இல்லாத அளவுக்கு வாழ சாயப்பா வழி செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் வாழ்நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சதால் உங்களுக்கு திரும்பவும் இந்த துன்பங்கள் கிடைக்குது அப்படின்றத இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பதிவும் ஆழமானது, நுட்பமானது. அதை முழு மனதுடன் கேட்டால் மட்டும்தான் எந்த விஷயத்தை நாம் இனிமே கையில் எடுக்க போகிறோம் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். பிரிந்தவர் சேருவாரா, சேர்ந்தவர் மறுபடியும் பிரிவாரா? இதுக்கு அழகான ஒரு பதில் இதில் இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் தடைகளை உண்டு பண்ணக்கூடிய மகராசன் யாருன்றதையும் இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு உயர்ந்த இடத்துல வைப்பதற்கு உண்டான பதிவு இந்த பதிவை கேட்கறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவதுன்றது நிச்சயம். இந்த பதிவு மட்டும் இல்லை, இதில் ஒரு சில பயிற்சிகளும் இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. செப்டம்பர் மாதத்துடைய பயிற்சி உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணுறது. இது மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் ரொம்ப பெருசு. அதனால் சாய்பாவை முழு மனதுடன் வணங்கி இந்த பதிவை முழுவதும் கேளுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, ரொம்ப அற்புதமான விஷயங்களை நம்ம அன்பே சாயில சாய்ப்பா ஒரு தன்னுடைய குழந்தைகளுக்கும் மிகவும் திருப்திகரமான முறையில் அவங்க வாழ்க்கையில் பல நன்மைகளை சாய்ப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க அன்பே சாயில. இந்த மருந்து அப்படின்றது மறுபடியும் பழைய வாழ்க்கையை வாழ்வதற்கு, காயங்கள் ஏற்படுவதற்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்ல, அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் இந்த மருந்து இங்கே அன்பே சாயில உங்களுக்கு தினமும் கிடைக்குது. நீங்கள் அத்தனை பேரும் சாயப்பாவுக்கு சொந்தமானவங்க. அவர் எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை உடனே செய்யக்கூடியவர்கள் தான் நீங்கள். ஸோ நிறைய சாய்ராம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நாம் ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே யாரும் எந்த மறுபேச்சும் பேசாமல் எல்லாமே தெளிவாக நிற்கும்போது நம்ம மன அளவில் எந்த அளவுக்கு கட்டுப்பாடு வைராக்கியத்தோடு இருக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியாக இங்கே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா டே 1 இன்னைக்கு 2வது நாள். இந்த 2வது நாளில் கூட எல்லாருமே என்கிட்ட தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணும்போது, காலையில் காஃபி டீ குடிக்கும்போது ரொம்ப கசந்துச்சு, ஆனாலும் இந்த கசப்பில் கூட என்னமோ ஒரு மாயம் இருக்குது
அப்படின்னாங்க. ஸோ அப்போ தான் டக்குன்னு யோசித்தேன், சாயப்பா ஷீரடியில் இருக்கும்போது அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய இலை கசக்காம இனிப்பாக மாற்றிருக்காரு. அப்போ நாம் நிறைய விஷயங்களை செய்யும்போது கஷ்டங்கள் அத்தனையும் சுகமாக மாறப்போகுதுன்ற உத்தரவாதத்தையும் அவர் இங்கே நிச்சயமாக நமக்கு கொடுக்குறாரு. அதனால் நம்ம சில விஷயத்தை இன்றைக்கி முடிவு பண்ணுவோம். ஒன்று எதிர்காலத்தை பற்றி எந்த விதமான பயமும் இல்லாத வாழ்க்கையை நாம் இனி வாழ போகிறோம். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். ரோட்டில் போகிற ஒரு குடுப்புக்காரர் ஏதாவது சொல்லட்டும், கைரேகை பார்க்குறவங்க ஏதாவது சொல்லட்டும், கிளி ஜோசியங்காரங்க பார்க்குறவங்க ஏதாவது சொல்லட்டும், ஒரு பிரபலமான ஜாதகர் அவர் எதை வேணாலும் சொல்லட்டும். ஆனால் எது உங்கள் காதுக்கு வந்தாலும் அது நடக்க போவது இல்லை. ஏன்னா நீங்கள் சாயப்பாவோட குழந்தையாக இருக்கிறதால. ஸோ அதனால் எந்த ஒரு இடத்துலையும் துவண்டு போகாமல் நம்மளுடைய கடமைகளை செய்வதில் நாம் கவனமாக இருந்து அதில் இருந்து நாம் நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டு நாம் பல பேருக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இங்கே மாறப்போகிறோம். அதை தான் நம்ம சாயப்பா விரும்புகிறாரு. சாயப்பாவோட விருப்பம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விருப்பம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஒரே விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நீங்கள் நல்லபடியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுல அவரை விட வேற யாரும் அப்படி இல்லை. உங்கள் கூட இருக்கிறவங்க கூட உங்கள் நண்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் மேலே வர்றது அவங்களால நிச்சயமாக பிடிக்காது. இதை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக கிடச்சிருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போக விரும்ப மாட்டாங்க. ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் எப்படி விரும்புகிறாருன்னா, நீ என்னை நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்க, நீ இன்னும் பல விஷயங்களை செய்து உன்னுடைய வாழ்க்கையை நீ சரி பண்ணி அதில் இருந்து மேலே ஒரு வெற்றி வாகை சூடணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றத யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, கிடைச்சதுக்கு அப்புறமும் சொல்லாதீங்க. அவங்களா அவங்க அறிவை கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா கடவுள் புண்ணியத்தால் கிடைச்சதுன்னு சொல்லிடுங்க. அப்போ கூட நீங்கள் எக்ஸைட்மெண்ட் ஆகிடாதீங்க. இப்படி தான் நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துடுச்சு, என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க சொன்ன அடுத்த 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையும் உங்களை துரத்தும். ஏன்னா ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷன் பெருசாக வாழ்ந்துட்டா யாராலையும் பொறுக்க முடியாது. ஏன்னா அத்தனை பேரும் இங்கே பொறாமைசாலிகளாக நிரம்பி இருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் ஷேர் பண்ணுறீங்க. அந்த ஷேர் பண்ண உடனே அவங்களுக்கு அது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஸ்டில் கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணீங்க, மனக்கட்டுப்பாடு, உடல் உழைப்பு, முயற்சி, நிறைய தியாகம் செஞ்சீங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்வீட்டை விடுறீங்க, இது பெரிய தியாகம். சீரியஸ்லி. ஏன்னா நிறைய பேருக்கு இன்விடேஷன்ஸ்லாம் நிறைய காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ எனக்கே ஒரு கிட்டத்தட்ட 8-9 பேர் பக்கமாக மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த மாதத்துலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ அட்டன் பண்ணக்கூடிய இடத்துல எந்த மாதிரி இருக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாமே உங்களுக்கே யோசிச்சு பாருங்க. அப்போது அதை நாம் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த மனக்கட்டுப்பாடு நமக்கு அந்த இடத்துல ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ இடத்துல என்ன பண்ணாலும் சரி, நாம் பிடிச்ச ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி நடந்தாலும் நாம் இதை வேண்டான்னு சொல்லி விட்டுருக்கோம். அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சாயப்பா உங்கள் மனசை பார்க்குறாரு. உங்கள் மனசில் வைராக்கியம் கூடி இருக்குது. அப்போது உங்களுக்கு பிடிச்சதையே நீங்கள் விடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவைகள் என்ன, எது தேவைகள் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கும் அது தள்ளப்பட்டு, அதன் மூலமாக உங்களுக்கு சில வழிமுறைகளையும் சாயப்பா ஏற்படுத்துவார். அப்போ இது மூலமாக தான் உங்களுக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்குது. ஆனால் இது உங்கள் சொந்த பந்தங்களுக்கு யாருக்குமே பெருசாக தெரியாது. என்னமோ உங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டம் கிடைச்ச மாதிரியும், நீங்கள் குறுக்கு வழியில் வெற்றி அடைஞ்ச மாதிரியும் உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க, கோவப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்க, பொறாமப்படுவாங்க, திருஷ்டி வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எல்லாருமே கை காட்டிடலாம். நம்மளோட ஒருத்தர் டாப்பாக இருக்கானா, அவன் குறுக்கு வழியில் தான் அந்த இடத்துக்கு போனான் அப்படின்னு. அதுவே பெரிய பாவம். அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது. அப்போ நம்மளுடைய வெற்றி கடவுள் கொடுத்ததுன்னு நம்ம உணரணும். உணர்றவன் யாருக்கிட்ட இப்படிப்பட்ட வெற்றி கிடைச்சதுன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை தான், கடவுள் புண்ணியத்தில் கிடைச்சதுங்க, அவ்வளோதான். அதை தாண்டி எந்த வார்த்தையும் நீங்கள் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்ம செப்டம்பர் மாதத்தில் நம்மளுடைய மனநிலையை எந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வரோன்றதை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் இனி நமக்கு கஷ்டங்கள் இல்லாததாக சாயப்பா அமைச்சு தர போகிறார். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எங்கே விழுந்தீங்களோ அங்கேயே நீங்கள் எழுந்திருக்க போகிறீங்க. நிறைய பேர் அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, வீட்டை மாற்றலாமா, பேரை மாற்றலாமா, தொழிலை மாற்றலாமா, உங்களுக்கு மாற்றணுன்னு ஒரு கணக்கு ஒரு அறிவுபூர்வமாக இருந்துச்சுன்னா அந்த அறிவின் மூலமாக அவர் சொல்ல போகிறாருன்னு அர்த்தம். இல்லை மனசுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரியான காரணத்தை வச்சு நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் மாறிட்டு தான் இருப்பீங்க. எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 6வது அறிவை நாம் முழுவதும் பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் எந்த விதமான சோதனைகளும் வந்தாலும் அதை நம்ம ஈஸியாக தாண்டலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா சில பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல. அதனால் அவங்க நினச்சதெல்லாம் நல்லதுன்னு நினைக்க ஆரம்பித்து அதன் வழி அது மூலமாகவும் ப்ராப்ளத்தை இன்னமும் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் 10ன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் 30 போகுது, இல்லை 40 போகுது. அப்போது என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இந்த மாதிரியான விஷயத்தை நாம் தயார் செய்யாமல் விட்டதால் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் கொடுக்குது. ஸோ மனசு ஒரு குரங்கு மாதிரி இங்கேருந்து அங்கே தாவுது, அங்கேருந்து இங்கே தாவுது, இதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்குதே தவிர இதை தாண்டி மனசு ஒரு இடத்துல நிலையாக நிற்கலை. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஒரு செகண்ட் ஒப்பீனியனும் வச்சுக்கிறாங்க. அதாவது இது நடக்கும் அப்படின்னு எந்த அளவுக்கு நம்புகிறாங்களோ அதே போல் இது நடக்காது அப்படின்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நம்புகிறாங்க. ஸோ ஒரு 80 to 20%, 80% நடக்கும், 20% நடக்காது அப்படின்னா அந்த 20% ஏன் நடக்காது, எதனால் அந்த பிரச்சனை இருக்குது, அதை நம்மளால் எப்படிலாம் சரி பண்ண முடியும், அதை எதை ஓவர் கம் பண்ண முடியும், நம்மளால் என்ன முடியும்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து அதில் இருந்து நாம் மாற்ற முயற்சி பண்ணிக்கலாம்.
ஒருவேளை அது பண்ண முடியல அப்படின்னா அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் நம்மளுடைய கடமைகளை சிறப்பாக செஞ்சால் அந்த 80% 100%, உங்கள் செயல்கள் மூலமாக மாறிடும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாமே. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வந்தோம், ஆனால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதை செய்கிறதால ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு மனுஷனுடைய வழிகாட்டுதல் அப்படின்னு ஒன்றை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை மட்டும் செய்கிறோம். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு அதிகமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா நல்லதை விட கெட்டதே அதிகரிக்குது. நல்லதை விட கெட்டதே அதிகரிக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு பார்ட் என்ன? நீ எதை நோக்கி வந்த, ஆனால் எதை செஞ்சுக்கிட்டு இருக்க, எதை நினச்சி நீ ஃபீல் பண்ணுற, இந்த ஃபீலிங்ஸ்க்கும் உன்னுடைய எதிர்காலமும் உன்னுடைய லட்சியமும் ஒன்றா இருக்கா? இதை நாம் புரிஞ்சிக்க முயற்சிகள் செய்யவே இல்லை. நாம் அப்போ ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு தேவைப்படுது. யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம அடிமையாக வாழ்கிறதாலேயோ, அது பாசத்துக்காக இருக்கலாம், இல்லை எதுக்காக இருக்கலாம். இப்போ இது மூலமாக நம்ம வாழ்க்கையில் நாம் மேலும் மேலும் இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காக வாழ்ந்தீங்க? உங்களுக்காக வாழ்ந்த நாட்கள் எவ்வளோ? கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 நாள் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்கன்னா உங்களுக்கான வாழ்ந்த நாட்கள் எவ்வளோ? 100 நாள் பிரிச்சுக்கோங்க. 10 வருஷம் 10 வயசு, அடுத்த 10 வருஷம், சாரி 10 நாள் உங்கள் 10 வயசு, அடுத்த 10 நாள் உங்களுக்கு 20 வயசு, அடுத்த 10 நாள் உங்களுக்கு 30 வயசு, அடுத்த 10 நாள் உங்களுக்கு 40 வயசு. இது மாதிரி கணக்கு போட்டு பாருங்கள். அப்போது ஒவ்வொரு 10 மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 10 வயசு கணக்கு வச்சு யோசிச்சு பாருங்கள். அப்போ 100 நாளில் நம்ம எவ்வளோ நாட்கள் நமக்காக வாழ்ந்திருப்போம், நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக நம்ம வாழ்ந்திருப்போம், நம்ம லட்சியத்துக்காக நம்ம வாழ்ந்திருப்போம். இது ஒன்று. ஸோ எவ்வளோ நாள் மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்தோம். ஸோ மற்றவங்களுக்காக வாழ்ந்து நம்ம லட்சியத்தை எப்படி இழந்தோம். இதனால் வரக்கூடிய இன்பமும் இதனால் வரக்கூடிய துன்பமும் எவ்வளோ அளவில் உங்களுக்கு கொடுத்துருக்குது. இதை நாம் நினச்சி பார்க்காமலே வாழ்ந்துட்டுருக்கோமே. யோசிச்சு பாருங்கள். ஸோ வாழ்க்கையில் நாம் ஏன் தோற்றோம் அப்படின்னா, ஒரு புக்கை எழுதுனீங்கன்னா அவன் வெற்றி பெற்றதை மட்டும்தான் எழுதுகிறான். தோற்றதுக்கு காரணத்தை யாருமே எழுதலை. ஸோ வெற்றின்றது தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. தோல்வின்றது முக்கியமாக இல்லை. நீங்கள் அந்த தோல்வியை முக்கியமாக நினைக்காம இருக்கிறதால திரும்ப திரும்ப தோற்றுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ வெற்றி தான் ஒன்று குறிக்கோள் அப்படின்றதுக்காக அந்த வெற்றி சைடு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் தோல்வி பக்கம் உட்காந்துக்கிட்டு வெற்றியை தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால் வெற்றி கைக்கு கிடைக்காமலே போயிடுது. அப்போ யாராவது வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே பல விதமான விமர்சனத்தை நம்ம வைக்கிறோம். அவங்களோட உழைப்பு எப்படி, அவங்க தியாகம் எப்படி அப்படின்னு யாராலையும் செஞ்சுக்கவே முடியல. இப்போலாம் இந்த சோசியல் மீடியா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை தாண்டி அவங்கள அவ்வளோ தூரம் கரிச்சு கொட்டுறதும், அசிங்கமாக பேசுகிறதும், அசிங்கப்படுத்துறதும் இது வேடிக்கையாக போயிடுச்சு. அதாவது ஆன்மீகத்தில் பொறுத்த வரைக்கும் யாரையுமே எதிர்த்து விமர்சனம் செய்யவே கூடாது. ஆனால் இன்றைக்கி அப்படியா நடக்குது? ஸோ நாமளும் அவங்க என்ன பேசுகிறாங்க
அப்படின்றத இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம். ஸோ ஒருத்தர் எதிர்த்து ஒருத்தனை திட்டுறோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. ஏன்னா நம்ம அதை விரும்புகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, விரும்புகிறத தான் சாப்பிட்றோம், விரும்புகிறத தான் கேட்குறோம், விரும்புகிறத தான் செய்கிறோம். விரும்பாத ஒன்றும் செய்கிறதே இல்லை. அப்போ அடுத்தவனை திட்டுறதும் அடுத்தவனை அசிங்கப்படுத்துறதும் நாம் ஒரு வீடியோவாக நமக்கு முன்னாடி நின்றுடுச்சுன்னா அதை நம்ம பார்க்காம போகிறதே இல்லை. ஏன்னா நமக்கு அது பிடிச்சிருக்குது. இதை சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க, சில பேர் இல்லை, பல பேரை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஏன் நம்ம எதிர்த்து விமர்சனம் நம்மளால் ஏற்றுக்க முடியல, நாமளும் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணுறவங்களா இருக்கிறதால நம்மளால் ஏற்றுக்க முடியல. நாம் விமர்சனம் மற்றவங்கள பண்ணாமல் இருந்தால் நம்மளை யார் என்ன குறை சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்க போகிறதும் இல்லை. இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். 100 நாளில் நீங்கள் எத்தனை நாள் உங்களுக்காக மகிழ்ச்சியான நாட்களை வாழ்ந்திருப்பீங்க? எத்தனை நாள் ஆரோக்கியமான நாட்களாக உங்களுக்கு அமைச்சிருக்கீங்க? இதை யோசித்து பார்த்தீங்களா? அப்போ எனக்கு சொல்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்த சொல்கிறேன். 20 நாட்கள் மட்டுமே நாம் நமக்காக வாழ்ந்திருப்போம். இப்போ மீதி இருக்கக்கூடிய 80 நாட்கள் நாம் வாழ்ந்தது வேற ஒரு மனிதனுக்காக. அந்த மனிதனுக்காக வாழ்ந்தோம், அந்த மனிதனுக்காக துன்பத்தையும் அனுபவித்தோம். திடீர்னு ஒரு மனுஷன் வராரு, உங்களுக்கு பிடித்த மாணவனாக நிற்கிறாரு, அவர் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. ஸோ உங்கள் லட்சியம், உங்கள் பாதை எல்லாமே தடுமாறிடுச்சு. ஸோ சந்தோஷத்துக்கே தடுமாறிடுச்சுன்னா இப்போ அந்த மனுஷன் திடீர்னு உங்களை விட்டு விலகுறாரு. அப்போ விலகுன அந்த வலி மறுபடியும் உங்களை என்ன பண்ணுது? அதே இடத்துல இருந்து இன்னும் ஆழமான இடத்துக்கு போகுது. ஏதாவது ஆரோக்கியம் இல்லாத ஒரு நாட்களாக, இன்னும் மோசமான நாட்களாக அது மாறுது. ஸோ இதில் ஒரு 20-30 நாள் கழிக்கிறோம். அதுக்கப்புறம் புதுசாக இன்னொரு மனுஷன் வரான், அவங்கிட்ட மறுபடியும் சந்தோஷம், அந்த அன்பு, அந்த நிம்மதி கிடைக்குது. அதில் மறுபடியும் நம்ம நோக்கம், நம்ம லட்சியம் எல்லாத்தையும் வச்சிட்டோம். மறுபடியும் அந்த மனுஷன் கொஞ்ச நாள் மறுபடியும் போகிறான், மறுபடியும் அந்த துக்கம், துன்பம் மறுபடியும் ஆபத்தில் தள்ளுது. ஸோ ஒரு மனுஷன் வந்தால் சந்தோஷப்படுறோம், போனால் துக்கப்படுறோம். வந்தால் சந்தோஷம், போனால் துக்கம். துக்கத்தில் இருக்கும்போது யாராவது ஆறுதலாக பேசினா சந்தோஷம், அந்த ஆறுதலாக பேசக்கூடிய மனுஷன் திருப்பி போனால் துக்கம். இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவனோட லட்சியத்தை அவன் அடையலை, அவன் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவன் விரும்பலை. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை விரும்பினா குழப்பம் தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும், இல்லை எமோஷனல் ஆகக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அவன் அதை நினச்சி கூட பார்க்க மாட்டான். அது ஒரு கரண்ட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல அதை தொட்டால் அதில் ஷாக் அடிச்சிடும் அப்படின்ற ஒரு தாட்டில் அவன் பாட்டுக்கும் போயிடுவான். இதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் கற்றுக்க வேண்டியது. இதை நாம் சரி பண்ண தான் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்திக்கவே முடியும். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம வாழ்ந்த நாட்கள் எவ்வளோ, அடுத்தவங்களுக்காக வாழ்ந்த நாட்கள் எவ்வளோ, இதில் இருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினச்சி இந்த உலகத்துக்கு வந்தோம், அதை நாம் என்ன பண்ணோம், என்ன செஞ்சோம், இது மூலமாக என்ன நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை ஒரு அடிப்படையாக வச்சு நம்ம உருவாக்கணும். இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இதை தான் நம்ம புரிஞ்சிக்காம நம்ம பல தடைகளை நாமளே இங்கே உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக முடிவு நமக்கு சாதகமாக அமையும். அப்போ இந்த புரிதல் நமக்கு இப்போ வந்துடுச்சுன்னா கூட நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்தை சாயப்பா உங்களுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளாக நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா இன்னையில இருந்து உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும்,
எது நடக்க இருந்தாலும் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய லட்சியத்தின் மேலேயும் உங்களுடைய வாழ்க்கையின் மேலேயும் அதில் தாண்டி வர எதுலேயுமே நீங்கள் வைக்க மாட்டீங்க. ஒரு மனுஷனுடைய ஆசை என்னன்னா, எல்லா மனிதர்களும் தன் மீது அக்கறையாக இருக்கணும், தன் மீது அன்பு செலுத்தணும். அப்போது தான் மேலே அக்கறை இல்லை அப்படின்னா, தான் மேலே அன்பு இல்லைன்னா அவன் ஏதோ ஒரு பெருசாக இழந்த மாதிரி உட்காந்துடுறான். இது ஒரு மனுஷனும், ஓகே, நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனுஷனும் தனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய எமோஷன். தன்னை கண்டுக்காமல் போயிட்டா அவனால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளோ, இந்த ஒரு மனுஷனால் நம்ம வாழ்க்கையை கீழே கொண்டு போகிறதுக்கு நம்ம முட்டாளாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே அத்தனை பேரும் முட்டாளாக மட்டும்தான் இருக்கிறோம். தப்பாக நினச்சிக்க வேண்டாம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் இதுலேருந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு வெளியில் வந்துட்டுருக்கேன்லாம் இல்லை, வந்துட்டேன். ஆனால் எத்தனையோ பேர் வராமல் இதை பற்றி நினச்சி ஏங்கி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. நம்மளை நாம் திருத்தலைன்னா நம்ம எப்பயுமே நம்ம திருத்திக்கவே முடியாது. ஸோ எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸை ஓரம் கட்டுங்க. அறிவுபூர்வமான விஷயத்தை மட்டும் நடுவில் வைங்க. இப்போது உங்கள் வேலையை ஆரம்பித்து பாருங்கள். ஏன்னா அறிவின் மூலமாக தான் கடவுள் பேசுவார். ஏன்னா அவர் 6வது அறிவை அவர் மனுஷனுக்கு கொடுத்துருக்காருன்னும் போது அந்த 6th சென்ஸ் மூலமாக தான் இங்கே அத்தனை விஷயங்களும் நடக்கும். அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு வந்து அறிவுபூர்வமாக சிந்திச்சு பாருங்கள். மனசை சில இடத்துல கழட்டி வைக்கிறது நல்லது. சில இடத்துல, எல்லா இடத்துலையும் கழட்டி வைக்க வேண்டாம், சில இடத்துல கழட்டி வைக்கிறது நல்லது. ஏன்னா மனசு என்றைக்குமே போனதை பற்றி தான் நினைக்கும். அதில் இருக்கக்கூடிய எமோஷனை மட்டும்தான் உங்கள் காதுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் அறிவு நடந்துடுச்சு, இனி நடக்க போகிறத நினச்சி நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும், இதுலேயே நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகுமே அப்படின்னு புத்தி சொல்லும். இப்போ புத்தியா அறிவா அப்படின்றதுல புத்தியா மனசா அப்படின்றதுல பார்த்தா எது நம்ம வாழ்க்கைக்கு உயர்வு தரக்கூடியது, எது நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்தக்கூடியது. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம சரி செய்ய ஆரம்பிச்சிட்டா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நாம் இங்கே படைப்போம், பெரிய அற்புதத்தை படைப்போம். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றத தாண்டி மனசை அமைதிப்படுத்தணும். என் மனதை அமைதிப்படுத்தணும், என் மனதை சாந்தப்படுத்தணும், இதுதான் என் வாழ்க்கைக்கு இப்போதைக்கு தேவை அப்படின்னு நினச்சி நீங்கள் களத்தில் இறங்குங்க. ஆட்டோமேட்டிக்காக வெற்றி வந்துடும். வெற்றி வரணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இங்கே களத்தில் இறங்குறோம். ஆனால் வெற்றி பெறுவதற்கு தகுந்த மனநிலையில் நாம் இருக்கோமா இல்லைன்னா அதை பற்றி யோசிக்காதீங்க. அதுக்காக விட்டுருங்கன்னு சொல்லலை. அந்த மனநிலையை தயார் செய்யணும்னா இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம புத்திக்குள்ளேயும் சேகரித்து அது மூலமாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்ம நிச்சயமாக சாதிக்கலாம், சாதனை படைக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஆடியோ மிக முக்கியமான ஆடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ஆடியோவும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தையும் தரணும், புதுசாக சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்றது சாயப்பா எனக்கு கொடுத்த வாக்குறுதி. ஸோ நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்து கவனிச்சிங்கன்னா விட்டதை அத்தனையும் பிடிக்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்வீட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். லோ சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்வீட் சாப்பிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்டப்பட்டதை
விட்டுருங்க. ஸோ நீங்கள் டிவி தொடர்ந்து பார்க்கலாம், இல்லை வந்து அதிகமாக பேசலாம். ஸோ அப்படி வந்து ஏதாவது ஒன்று காம்பன்சேஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா அதுக்குரிய பதிவை வந்து நான் நைட்டு ஆடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? ஸோ ஏதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்று நாம் பிடிச்சமான விஷயத்தை இழக்க போகிறோம். அதில் இருந்து தான் நம்ம வாழ்க்கை வளர்ச்சி அடைய போகுது. அதனால் பொதுவான விஷயங்களை நம்ம வந்து செய்வோம். ஸோ வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நாம் சம்பாதிப்போம். ஏன்னா காசு சம்பாதிக்கிறத விட நல்ல புண்ணியத்தை நம்ம சம்பாதிச்சு ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ தான் நம்ம பாவங்கள் தொலையும். ஸோ அதே போல் 1ஆம் தேதி அன்றைக்கி சாப்பாடு நிறைய பேர் அன்பேசா குடும்பத்தில் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ யாருக்கும் தெரியாத மாதிரி ஃபோட்டோ எடுங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு சாய்ராம் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த கைக்கு தெரிகிறது அந்த கைக்கு தெரியக்கூடாதுல்ல, அப்படி தானே நம்ம தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அது கரெக்டு தான். ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் நம்ம மறக்காமல் இருப்போம். நம்ம அன்பேசாய்க்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற தாட்டை நம்ம கொண்டு வரணும். அப்போ அந்த தாட்டை கொண்டு வரும்போது என்ன ஆகும், ஓகே நமக்கு யாருக்காவது சாப்பாடு கொடுத்துடணும், இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது பழகிற வரைக்கும் இதெல்லாம் நம்ம செஞ்சால் தான் இங்கே எல்லாமே சரியாகுது. நம்ம பாட்டுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா இது வந்து பல சாய்ராம் என்கிட்ட சொன்னது. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சொல்லுவீங்க. அப்போ வந்து ஐயோ நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணுன்ற மாதிரி எனக்கு தோணும், அதனால் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி ஆடியோவும் சொல்லலை, ஃபோட்டோவும் எடுக்க வேண்டான்ட்டீங்க, அதனால தான் நான் இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு. ஃபோட்டோ எடுங்க, பட் தெரியாமல் எடுங்க. இல்லைனா சாப்பாடு கொடுக்க போகிறத மட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஏதாவது ஒன்று ஒரு இந்த ஈவெண்ட்டில் நான் இருக்கன்றதுக்கு ஒரு உறுதிப்படுத்துவதற்கு தான் இந்த முயற்சிகள். அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நான் தப்பாக நினச்சிக்கல, அது ஒன்று பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பதில் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை இல்லையா, அந்த பதிலை சொல்லிட்டேன். ஸோ மறுபடியும் நைட்டு 8 மணி ஆடியோவில் பார்க்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.